அந்த டான்ஸ் பார்த்துலேருந்து மீண்டும் ஜென்ரேட் போட்டால் ஜென்ரேட்டுக்கு கரண்ட் இல்லைன்னா போடுவாங்க. அந்த மீண்டும் இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே லைன் வரக்கூடாது. ஆச்சு பார்த்தியா? மீண்டும் இவன் என்ன பண்ணுவான்னா, எதிராளி எல்லா விஷயம் தெரிஞ்சு வச்சுருப்பான். என்ன அது கெடுக்கிறதுக்குன்னு எதுவுமே அந்த ஜென்ரேட் ஓடிட்டுருக்கு. அந்த ஜென்ரேட்டு லைன் சுவிட்சு சரியில்லாமல் இருக்குது, இல்லை அதுலேருந்து இது சரியில்லாமல் இருக்குது. அந்த ஜென்ரேட்டு கரண்ட்டு இங்கே ஒர்க் ஷாப்புக்குள்ளே விடாமையோ அந்த தொழிற்சாலைக்குள்ளே விடாமையோ வேலை செஞ்சிட்டு இருந்தால் அந்த ஜென்ரேட்டு கரண்ட்டு போகுது. டிரான்ஸ்ஃபார்மருக்கு மீண்டும் போகுதா? அது என்னாச்சு, அது மேலே கொக்கி போட்டுருக்காங்க இல்லையோ, அவங்க பார்க்கும்போது அந்த கொக்கி இருக்குது. அப்போ இருக்கிறக்குள்ளே அது 3 சல்லை வச்சு அது ஈஸியாக அந்த கொக்கி எடுப்பாங்க. என்ன டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கிறது கொக்கியை ஒரு 3 அடி கொக்கி இருக்குது. 3 அடி கொக்கியில் அந்த 3 பேஸ்லையும் சிக்க வச்சுருப்பாங்க. இங்கே ஜென்ரேட்டர் ஓடுன கரண்ட்டு ரிமோட் கை வேலை செஞ்சாங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே ஏகலும் போயிடு அப்படின்னு சொல்லி ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணி போட்டு வேலை செய்வாங்க. அதே கரண்ட்டு அது நின்றுமே லைன் ஆஃப் பண்ணலாம். ஏன்னா ஜென்ரேட்டர் போட்டு தொழிற்சாலைக்கு போகிறதுலையுமே ஜென்ரேட்டர் போட்டு அந்த லைனை ஆஃப் பண்ணலாம். ஏன்னு கேட்டால் எத்தனை வோல்டேஜ் வருது? 440 வோல்டேஜ், இது 440 வோல்டேஜ். எத்தனை வோல்டேஜ் உள்ள ஒட்டுக்கா சேருது. அப்போ அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மேலே செய்யாது. எப்படி? தொழிற்சாலையில் தான் இது இங்கிருந்தும் போகுது. தொழிற்சாலை மூலியமாக தான் ஜென்ரேட் மூலியமாக தான் இந்த லைன் ஆஃப் பண்ண போகுது. அவன் லைன்மேனோ ஹெல்ப்பரோ இது கண்டுபிடிக்க முடியாது. அது ஏன்னு கேட்டால் ஒவ்வொருத்தர் வேணும்னா ஜென்ரேட்டர் போட்டு ஓட்டுவான். ஓட்டினாலும் ஹெவி பீஸ் ஓட்டுவான். ஓட்டும்போது 440 வோல்டேஜ் மேலே உள்ளே கொடுப்பான். போட்டு சுவிட்சை எடுத்து விட்டான்னா ஜென்ரேட்டர் சுவிட்சை தொழிற்சாலைக்குள்ளே போகாமையே அந்த லைனை பீஸ் போக வச்சு அந்த ஏரியாவுக்கு சேர்ந்த கூட சேர்ந்தது சில ஒர்க் ஷாப் மட்டும்தான் அதுக்குள்ளே இருக்குது. அதுக்குள்ளே ஊரும் இருக்குது, டவுனும் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதுக்குள்ளே அது கண்டுபிடிக்க முடியாது. அது ஒயர்மேன் பால்ட்டு இருக்காது. இந்த லைன் இன்ஸ்பெக்டர் பால்ட்டு இருக்காது. இப்படி திருத்தனம் இல்லை. அதே மாதிரி கொக்கி போட்டு 3 கொக்கி போட்டு ஜென்ரேட் ஓடாமல் விட்டுருது. கரண்ட் மட்டும் ஓடிட்டு இருக்குது. மேலே 3 கொக்கி போட்டு இடத்துலையுமே டிரான்ஸ்ஃபார்மரில் கீழே ஒயரை கொடுத்தா பீஸ் போயிடும். அதே 2 பேஸில் போட்டாலுமே பீஸ் போயிடும். 1 பேஸில் போட்டாலுமே மேலே போடுற 3 பேஸில் ஏதோ ஒரு பேஸில் கரண்ட்டு போகிறதுல ஏதோ ஒரு பேஸில் போட்டால் பீஸ் போயிடும். அப்போ பீஸ் போகுதா அப்படின்னு இந்த லைன்மேனுக்கா யூடிபி சேனல் கொடுக்கணும். இல்லை லைன் ஆஃப் பண்ணுறான்னு கொடுக்கணும். இந்த லைன்மேனு யாருக்காக வேலை செய்கிறா அப்படிங்கிறத பார்த்தா கூட நாம் ஆள் போடணும். இல்லை ஒவ்வொரு டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு வாட்ச்மேன் போடணும். வெடிய காவலுக்கு இருக்குது. இல்லை போலீஸு பர்மிட்டு குறுக்கே மறுக்கெல்லாம் அவங்களுக்கு ஓவர்லோடு. ஜனங்களை பார்ப்பாங்களா, திருடன் பார்ப்பாங்களா, டிரான்ஸ்போர்ட்டையும் பார்ப்போன்னு கொஞ்சம் கூட அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். அவங்க ஏயா குறுக்க இந்நேரத்துக்கு இங்கேயே போகிறேன்னு போலீஸாக இன்வெஸ்டிகேட் இருக்கும். இது பார்த்தா வேணும்னே பண்ணுறது இப்போ நடக்குது. கோயம்புத்தூர் 36 மாவட்டத்தில் நடக்காமல் அது என்ன உங்கள் மெட்ராஸ்லேயும் மட்டும் நடக்குது? சொல்லுங்க ஐயா. அரம்மாமே தலைபிரிச்சு ஆடுது. ஆளுங்க இவங்க புதுசாக ஆளுகளும் போடுறதில்லை. பழைய ஆளுகள் போட்டு சம்பளம் கொடுக்குற. அவங்கெல்லாம் முதல்ல இருந்தாங்க ஆட்டாங்களே, அந்த காசுகள்லாம் மிச்சம் இருக்கும்போது நீங்கள் ஒரு
அப்போ ஆளுங்க கிராமத்துக்குள்ளேயே ஒரு மணிகாரர் தண்டைக்காரன் இல்லை, அதுக்கு கரண்ட் போகலின்னு பார்க்கக்கூடிய ஆளுங்க இருப்பாங்க, உள்ள காலேஜ் பசங்க இருப்பாங்க, அப்போது காலேஜ் பிள்ளை படிக்க போகிறது இருப்பாங்க, அப்போ வேலைக்கு போகிறது இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் யூடியூப் சேனல் போய் அது எத்தனை யூனிட் ஓடிக்குது, என்ன விவரம் அப்படின்னு மீட்டரில் கணக்கெடுக்கணும். மணி 6 மணிக்கு போனால் காலையில் 6 மணிக்குள்ளே எத்தனை யூனிட் ஓடிக்குது, அப்போ எத்தனை சம்பளம் ஆகுது. இல்லைன்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டில் அடிக்கடி பழுதாகுன்னு ஒரு கேமரா மாட்டணும். எது பக்கத்து வீட்டு கேமரா உங்கள் கேமரா கொண்டு போய் பக்கத்து வீட்டுக்கு மாட்டணும். இல்லைன்னா பார்த்துருந்தா பேட்டரி வைக்கணும், பேட்டரியில் கேமராவை செயல்படுத்தணும். கரண்ட் ஆஃப் பண்ணணுன்னா பேட்டரியில் செயல்படுத்தணும். அப்படி செய்ய பண்ண முடியும், அப்படித்தான் பண்ணணும், வேறு வழி இல்லை.